ஹாய் மக்களே, பாருங்கள். ப்ளவுஸில் வந்து கை இப்போ போட்டிருக்குறோம். இங்கே பாருங்கள் 2 கை இருக்குது. இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் ப்ளவுஸோடைய அளவு குறிக்கிறோம். அளவு வந்து இங்கே வருதா பாருங்கள். இங்கே குறிச்சிட்டோம். இங்கே குறிச்சதை வச்சுட்டு திருப்பி அது எவ்வளோங்கிறத டேப்பில் ஒரு டைம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், கரெக்டாக 10 இருக்குது. 10னா அந்த கையோடைய கொஞ்சம் முடிகிற இடத்துக்கு நேரம் கை அவங்க உடம்பு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கிட்ட வச்சுட்டு 10 இருந்துச்சா அதில் வந்து 3 குறைக்கணும். 1 2 3 3 அளவு எப்போவுமே ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணணும், அக்குள் உயரத்துக்கு குறிக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து அதை கரெக்டாக என்ன பண்ணணும், ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த கோட்டை இங்கேயும் குறிச்சிட்டோம், இங்கேயும் குறிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம ஷேப் மட்டும் என்ன பண்ணுறோம், கரெக்டாக வரைகிறோம். கரெக்டாக வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், வரைஞ்சிருக்கிறோம். இப்போ அப்படியே வெட்டுறோம் பாருங்கள். அந்த ஷேப்பில் பாருங்கள். பாருங்கள் மக்களே, வெட்டி இருக்கிறோமா. இப்போ வந்து கரெக்டான இந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நீட்டாக வெட்டிக்கிடலாம். வெட்டிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள். அளவு ப்ளவுஸோடைய இந்த ஃபஸ்ட்டு தையல் என்ன பண்ணணும், ஆம்கோல் அளவில் உள்ள ஃபஸ்ட்டு தையலை குறிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தையல் உள்வெட்டு போடுறதுக்கு இது வந்து இப்போ இது வந்து அளவு வந்து கரெக்டான அளவு எடுத்தோம். இப்போ வந்து சரியானது ஃபஸ்ட்டு தையல் இங்கிட்டிருந்து வர்றது ஃபஸ்ட்டு தையல் எடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த அந்த ஒரு ப்ளவுஸில் மேல் இந்த ஒரு துணியை மட்டும் தூக்கிக்கிட்டு நம்ம எடுத்த அளவுலேருந்து 1 இன்ச்சு குறிச்சிக்கிறணும். இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு குறிச்சிக்கிறணும். இந்த 2க்கும் நடுவில் இந்த நடு பகுதியில் கீழ்ப்பக்கமாக 1 இன்ச்சு குறிச்சிக்கிறணும். இதுதான் உள்வெட்டு மக்களே. இதை போட்டு தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் என்ன பண்ணும், கரெக்டாக ஃபினிஷிங் என்ன பண்ணும் வரும். இங்கே பாருங்கள், தூக்கிட்டு கீழே உள்ளதையும் விட்டுட்டு மேலே உள்ளதையும் கையில் பிடிச்சிருக்கிறேன். நடுவில் இருக்கிற 2 கையிலையும் நடுவில் ஒரு பீஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக உள்வெட்டு போடுறேன் பாருங்கள். இப்படி போட்டு நீங்கள் அந்த கையை அட்டாச் பண்ணும்போது கையும் உங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக வரும். நீங்கள் ஒரு டைம் தைச்சிட்டு என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.